இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்ற பிறந்த நாளை முன்னிட்டு லென்சியா மெனோனா, திருப்பலியில் மறைத்த டேனியல், ஞானமணி ஸ்டீஃபன், ஞானமணி மேரி ராய்ஸ், மனோஜ் இமானுவேல், ஆரோக்கியநாதன் ராபர்ட், ஜோஸ்பின் தாரத் இப்படி ஆண்களை மாற்றுக்காகும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. இன்று புனித டாமினிக் சேவியோ இவருடைய நினைவை கொண்டாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநினைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கரியால் தூய மரியாதை அனைவரையும் சகோதர சகோதரிகளின் உதவியும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் நன்றாக நீங்கள் நன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வராக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடி நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களில் நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திட செய்வீராக. உன்னோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமேத்ராவுக்கு தீவுக்கும் மறுநாள் நெய்பொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது உரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரை சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியாத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்தார். அவர் பெயர் லிதியா. தென்னிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு
எங்களை இணங்க வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தாளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது இரக்கம் கொள்கின்றார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொள்வோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இனி நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித டாமினிக் சேவியோ இவருடைய நினைவை கொண்டாடுகிறோம். இவர் இத்தாலி நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர். இவர் சிறு வயதிலிருந்தே அவருக்கு 4 வயது இருக்கின்ற பொழுது இறைவன் மீது மிகவும் அதிகமாக அவர் விருப்பம் கொண்டு கோவிலுக்கு காலையில் எப்பொழுதும் அதிகாலை 5 மணிக்கு வந்து விடுவார். 6:45 மணி பூசிக்கு வரணுன்னா 7 மணிக்கு தான் உள்ள நுழைவு. ஆகவே 5 மணிக்கு அவர் அங்கே
ஆலயம் திறப்பதற்கு முன்பாக அவர் அங்கே இருப்பார். இவராக ஒரு விதமான பற்றுதல் இயேசுவிடம். அவர் புது நன்மை பெற்ற நாள் மிகவும் உன்னதமான ஒரு நாள். அவர் அந்த புது நன்மை பெற்றதிலிருந்து இயேசுவுக்கு தன்னையே அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார். புனித டான் போஸ்கோ அவருடைய பங்கு தந்தை. எனவே இவர் அங்கே சென்று அவருடைய தந்தையோடு 12 வயது இருக்கின்ற பொழுது நான் குருவாக வேண்டும் என்று அவரிடம் சொன்னார். சொல்லுகின்ற பொழுது, நான் தைக்காத ஒரு துணி எனக்கு இறைவனுக்கு உகந்த ஒரு ஆடையாக என்னை மாற்றும் தையும் என்று சொன்னார். அப்படி நான் முழுமையாக இறைவனின் விருப்பத்திற்கு தன்னையே கையளித்தார். மேலும் புனித டான் போஸ்கோ இவருக்கு மிகவும் ஒரு வழியாகவும் உறுதுணையாகவும் இருந்து இவ்வாறாக அவர் குருமடத்திலே சேர்ந்தார். ஆனால் 14 வயது நடக்கின்ற சமயத்தில் அவருக்கு ஒரு நோய். எனவே நோயின் காரணமாக அவர் இறந்தார். குருமானவராக படிக்கின்ற பொழுதே அவர் இறந்தார். இறக்கின்ற சமயத்தில் அவர் ஒரு காட்சியை காணுகின்றார். அது விண்ணக ஒரு காட்சி. அதை பார்த்து அவர் சொன்னார், மிகவும் மகிமை நிறைந்த ஒரு காட்சியாக இருக்கிறது, நான் அங்கே செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த காட்சியை பார்த்து கொண்டே அவர் இறந்தார். இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, சிறிய வயதில் 14 தான் வயது இறக்கின்ற பொழுது, ஆனால் அவருக்கு இயேசு மீது இருந்த அத்தகைய ஒரு ஆர்வம், பற்றுதல் மற்றும் இறைமகன் இயேசுவுக்காக, நற்செய்திக்காக, இறையரசுக்காக உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் சிறு வயதிலே அவருக்கு அதிகமாகவே இருந்தது. உதாரணமாக, இயேசுவை எழுந்தவுடன் இறைவனை காண வேண்டும், திருப்பலியில் பங்கேற்க வேண்டும். இதுதான் முதன்மையான ஒரு ஆவலாக அவருக்கு இருந்தது. இந்த சிறிய இளம் ஒரு புனிதர் இடத்தில் இத்தகைய நிறைய பாடங்களும் உண்டு, கற்றுக்கொள்ள வாழ்ந்திட. ஆகவே அதற்காகவே இனி வரங்களில் திருப்பலியில் வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதுமான இவ்வாறு எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அவர்களின்
இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை தந்திருப்பதால் அதன் பயனாகி முடிவில்லா இன்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மீளி எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரோடு அதிகாரம் கொண்ட தூதர்களோடு உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகும்படிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு புகழுகிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநொழியிட்டருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகுந்தவர்களாக இருந்தோராகி புனித அனைவருடனும் நாங்கள் எல்லை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவுடைய உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை அழைத்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சிறந்தே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சிறந்தே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சிறந்தே, எமக்கு அமைதியையும்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். யூபியான் இறைவேண்டுதல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றேது செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லோராய் ஓம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும்
ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வான் நீர் புதுப்பிக்க திருவுளமானவன் மக்களை கனிவுடன் கண்ணோக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்று புரியுடனே அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.